இந்த பிரச்சார மேடை தொண்டர்களுக்கானது மட்டுமல்ல, எந்த கட்சியையும் சாராத மீதி இருக்கிற 65% மக்களுக்குமானதுன்னு அந்த கூட்டணியோட ஒருங்கிணைப்பாளர் வைகோ சொல்லியிருக்காரு. உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் தான் ஆட்சியை மாற்ற வேண்டும். உங்களுடைய தோழர்கள் அமைதியா இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 வீரர்களுக்கு சமம் என்று ஏற்கனவே மன்னார்குடியில் சொல்லியிருக்கிறேன். நான் பேசுவது உங்களுக்காக மட்டுமல்ல சகோதரர்களே, தொலைவிலே இருந்து கேட்பவர்களுக்கு, இன்னும் முடிவெடுக்காதவர்களுக்கு, இவர்களால் சாத்தியப்படுமா, இவர்களால் ஜெயிக்க முடியுமா, இவர்கள் நல்லவர்கள்தான், இவர்கள் நேர்மையானவர்கள் தான், இவர்கள் நாணயமானவர்கள் தான், இவர்கள் பேச்சிலே யோகியதை இருக்கிறது, இவர்கள் செயலிலே யோகியதை இருக்கிறது, இவர்கள் எண்ணத்திலே யோகியதை இருக்கிறது, இவர்களது குறிக்கோளிலே யோகியதை இருக்கிறது. ஆனால் ஜெயிக்க முடியுமா? ரதகஜ துரக பதாதிகளை திரட்டிக் கொண்டு அதிமுக அணிவகுத்து வருகிறதே. குதிரைப்படை, தேர்ப்படை, வேளப்படை, காலாட்படை என்று கொள்ளையடித்த கோடி பணங்களை திரட்டிக் கொண்டு இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் படையெடுத்து வருகிறதே. பணம் இல்லாதவர்களா? இதற்கு முன்பு நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி, இதற்கு முன்பு இவர்களால் வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை. அமைத்திருக்கின்ற இந்த அணி வெற்றி பெற முடியுமா? இந்த கேள்விதான் கடந்த 2-3 நாட்களாக ஊடகங்களிலே விவாத பொருளாகி இருக்கிறது. மக்கள் மனதிலே விவாத பொருளாகி இருக்கிறது. அதனால் கேட்கிறேன், 35% தான் கட்சி உறுப்பினர்கள் என்று 2 வருடமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 65% கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்ல. நீங்கள் முடிவெடுங்கள். ஏன் முடியாது? நீங்கள் முடிவெடுத்து தீர்மானிக்கிற பொழுது உங்கள் பிள்ளைகளின் நல்வாழ்வை, உங்கள் பேர பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வை கருதி முடிவெடுங்கள். இந்த நாசத்தின் பிடியிலே இருந்து தமிழகம் மீட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் துடிக்கவில்லையா? உழைத்த தகுதியோடு கேட்கிறேன். 52 ஆண்டுகள் நான் அரசியலுக்கு வந்து நான் பெரிதாக எதையும் சாதித்து விட்டதாக நான் கருதவில்லை. ஆனால் இந்த 52 ஆண்டுகளில் என் நடவடிக்கைகளில், அரசியல் முடிவுகளில் பிழைகள் இருக்கலாம். பெரிய தலைவர்களே பிழை செய்கிற போது ஒரு சாதாரண சாமானியன் அரசியலில் பிழை இருக்கலாம். ஆனால்